Students, this is part 3 video of organ system in animals. In this video, we are going to see human excretory system. Human excretory system அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்மளோட பாடியில வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். மெட்டபாலிசம் அப்படின்றது என்னன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்து மெட்டபாலிசம். ஸோ நம்மளோட செல்ஸ் தான், பாடியில் இருக்க செல்ஸ் தான் வந்து அந்த ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளோட ஃபுட் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து எல்லா செல்ஸ்க்கும் வந்து போய் அப்சார்ப் ஆகிடுது. அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா அந்த அப்சார்ப் ஆன நியூட்ரியன்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பாடிக்கு கொடுக்கறது தான் வந்து செல்ஸோட வேலை. அதுதான் வந்து மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் வந்து கண்டினியூஸாக நம்மளோட செல்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ மெட்டபாலிசம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்டன் நைட்ரோஜீனியஸ் டாக்ஸிக் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து தேவையில்லாத சில ப்ராடக்ட்ஸ் which are getting produced in our body by our cells. அதாவது நம்ம அப்சார்ப் பண்ண அந்த நியூட்ரியன்ஸ் செல்ஸ் வந்து டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து அப்சார்ப் பண்ண அந்த நியூட்ரியன்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் தான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் போது சில நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டாக்ஸிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் வந்து எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் பை அவர் பாடி. நம்ம பாடியிலே இருந்துச்சுன்னா நிறைய தேவையில்லாத டிசீசஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்து வெளியே வந்து நம்ம பாடியிலேருந்து வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணணும், அதாவது வெளியேற்றணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற சிஸ்டம் தான் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். Major excretory product which is secreted in human beings வந்து யூரியா. ஸோ இந்த மெட்டபாலிசம் போது ஒரு ரொம்ப மேஜரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளோட பாடியில் க்ரியேட் ஆகுது ஹியூமன் பீயிங்ஸில். அது வந்து யூரியா. ஸோ இந்த யூரியாவெல்லாம் வந்து வெளியேற்றத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுற டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், இது எல்லாமே தான் வந்து ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கிட்னி தான் வந்து யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பேர் ஆஃப் யுரேட்டர்ஸ், they conduct urine from kidneys to urinary bladder where urine is stored temporarily, and then through urethra the urine is voided by bladder contractions. So human excretory systemல வந்து மேஜரான டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் பார்த்தீங்கன்னா கிட்னி சிஸ்டம் தான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கிட்னிஸ், 2 கிட்னிஸ் இருக்குது. பேர்னா ரெண்டு கிட்னிஸ் இருக்குது. கிட்னிஸ் தான் வந்து யூரினை வந்து செக்ரீட் பண்ணுது. அந்த செக்ரீட் பண்ணுற அந்த யூரின் வந்து பேர் ஆஃப் யுரேட்டர்ஸ்னால் கிட்னிலேருந்து வர டியூப். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதான் வந்து கிட்னியில் யூரின் செக்ரீட் ஆனதுக்கப்புறமா இந்த டியூப் இருக்கு இல்லையா, கிட்னிலேருந்து வர டியூப், இதான் வந்து யுரேட்டர்ஸ். இந்த யுரேட்டர்ஸ் மூலமாக யூரின் வந்து பாஸ் ஆகி இந்த பிளாடர், யூரினரி பிளாடரில் வந்து டெம்ப்ரரியாக கலெக்ட் ஆகும். டெம்ப்ரரியாக கலெக்ட் ஆன இந்த யூரினரி பிளாடர் வந்து யுரேத்ரா மூலமாக வெளியே வந்து எக்ஸ்க்ரீட் தள்ளப்படுது by contractive movements of the bladder contract ஆகும், அதாவது சுருங்கும் போது இந்த யூரின் வந்து யுரேத்ரா மூலமாக வெளியே போகுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து யூரின் வந்து இந்த கிட்னி வந்து செக்ரீட் ஆச்சுன்னா திருப்பி யூரினரி பிளாடர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் டு கலெக்ட் த யூரின். திருப்பி கண்ட்ராக்ட் ஆகி யுரேத்ரா மூலமாக யூரின் வந்து வெளியேற்றப்படும். இதுதான் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இது இல்லாமல் சில இஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட், ஸோ இது வந்து நான் என்ன சொன்னேன்னா நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பாடியிலேயே இருந்ததுன்னா then it will be harmful and poisonous to the body. ஸோ அதனால் human excretory system வந்து it plays a major role in maintaining the balanced condition of the body. ஸோ பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு excretory system very very essential. ஸோ கிட்னி இல்லாமல் ஸ்கின்னும் வந்து நம்ம ஹியூமன் ஸ்கின்னும் வந்து ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியேற்றுது. அது இல்லாமல் லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் எலிமினேட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் த்ரூ எக்ஸேலிங். நம்ம எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளப்படுது அண்ட் தென்
certain amount of water vapor வந்து lungs வந்து வெளியேற்றுது. So human excretory systemல major part is played by kidneys, and then a small role is played by our human skin. Human skin வந்து sweat மூலமா water, urea and salts வந்து excrete பண்ணுது from our body, and lungs eliminate carbon dioxide and water vapor through exhaling. So இதுதான் வந்து human excretory system. So first வந்து நம்ம skin பார்க்கலாம். Skin வந்து it is the outermost covering of the body. So it stretches all over the body. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம skin தான் வந்து outermost covering of our body, and நம்ம body முழுக்க skin இருக்கு. 15% of adults human body weight வந்து skinனே வந்து எடுத்துக்குது. So நம்ம total body weightல 15% of the weight goes for skin. Skinல வந்து many structures and glands இருக்கு. It eliminates metabolic activities derived metabolic waste through perspiration. Perspiration na sweat. So நம்ம sweat பண்ணும்போது நம்ம பாடியில இருக்கிற அந்த metabolic waste, இந்த urea, salt, water இதெல்லாமே வந்து sweat மூலமா skin eliminates from our body. Human body functions normally at a temperature of about 37 degrees C. So when it gets hot, sweat glands start secreting sweat, which contains water with small amounts of other chemicals like ammonia, urea, lactic acid and salts. Sweat passes through the pores in the skin and gets evaporated. So body வந்து human body வந்து நார்மலா 37 degree C ல வந்து function ஆயிட்டு இருக்கும். Temperature வந்து அதை விட அதிகமா ஆகும்போது என்ன ஆகுதுன்னா sweat glands வந்து sweat secrete பண்ணுது. அந்த sweatல வந்து நம்ம பாடியில கிரியேட் ஆன யூரியா, சால்ட், லாக்டிக் ஆசிட், அமோனியா இது எல்லாமே வந்து வெளியே வந்து ஸ்கின் வந்து எலிமினேட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்வெட் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ்னா ஸ்மால் ஹோல்ஸ் அது வழியாக வந்து ஸ்வெட் வந்து பாஸ் ஆகி எவாப்ரேட் ஆகுது. இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவு த ஸ்கின் எலிமினேட்ஸ் excretory materials from our body. Next வந்து kidneys. Kidneys வந்து நம்ம already பார்த்திருக்கோம். Pair of kidneys இருக்கும். They are bean shaped organs, reddish brown in color. So bean shapeல இருக்கும் kidneys. They lie on either side of the vertebral column in the abdominal cavity attached to the dorsal body wall. Dorsalனா நம்மளோட முதுகு பக்கம். பின் பக்கமா நம்மளோட abdominal cavity. Abdominal cavityனா கீழ்ப்பகுதி, நம்மளோட வயிற்றுல கீழ்ப்பகுதியில ரெண்டு பக்கமும் பின் பக்கமா முதுகு பக்கமா கிட்னிஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியோட கொஞ்சம் கீழே பிளேஸ் ஆயிருக்கும். பிகாஸ் ரைட் சைடு வந்து கிட்னி லிவர் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியோட கொஞ்சம் கீழே லொகேட் ஆயிருக்கும். Each kidney is about 11 cm long, 5 cm wide and 3 cm thick. So kidneyல வந்து பாத்தீங்கன்னா நிறைய layer of fibrous connective tissues இருக்கு, renal capsules இருக்கு, adipose capsule and a fibrous membrane இருக்கு. So kidney வந்து கிட்னிக்கு மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா fibrous connective tissue, renal capsules, adipose capsule and a fibrous membrane. So இதுதான் வந்து kidneys ல இருக்கு. நீங்க பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியோட கொஞ்சம் கீழே இருக்கு. அண்ட் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். ஸோ நிறைய ஃபைப்ரஸ் டிஷ்யூ, அடிப்போஸ் கேப்சியூல், ரீனல் கேப்சியூல் இது எல்லாமே வந்து கிட்னியோட அவுட்டர் வால்ஸ்ல இருக்கு. ஸோ இன்டர்னலாக கிட்னி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா outer dark region இருக்கு, அதுக்கு பேரு cortex, then inner lighter region called medulla. So kidneyயோட internal structure, kidney எடுத்து கட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா outer layer is called cortex, it is dark region. Inner layer is called medulla, it is lighter region. இந்த ரெண்டு ரீஜியன்லயுமே வந்து uriniferous tubules or nephrons இருக்கு. The medulla consists of multitubular conical masses called medullary pyramids or renal pyramids whose bases are adjacent to cortex. In the internal structure of the kidney பாருங்க, இப்போ நீங்க கிட்னியை கட் பண்ணி பார்த்தா இந்த ஸ்ட்ரக்சர் தான் தெரியும்.
இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்னியோட அவுட்டர் லேயர் வந்து இட்ஸ் கால் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் லேயர் இஸ் கால் மெடுல்லா. அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர் எல்லாத்துலேயுமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கு. நெஃப்ரான்ஸ்னா யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இது நிறைய வந்து கிட்னிஸ்ல இருக்கு. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் செக்ரேஷன் ஆஃப் யூரின். ஸோ மெடுல்லா பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோனிக்கல் இந்த கோன் மாதிரி இருக்கு இல்லையா பிங்க் கலர்ல, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து மெடுலரி பிரமிட்ஸ் ஆர் ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரீனல் பிரமிட்ஸோட பேஸ் எல்லாமே வந்து கார்டெக்ஸ் ஓட அட்ஜசன்ட்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதாவது அவுட்டர் வால் வந்து கார்டெக்ஸ், இந்த ரீனல் பிரமிட்ஸோட பேஸ் வந்து கார்டெக்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. இன்னர் சைட்ல பார்த்தீங்கன்னா notch called hilum is present through which blood vessels and nerves enter in and the urine leaves out. அதாவது வந்து இந்த outer layer is called cortex. இந்த cortex க்கு அப்புறமா வந்து renal conical shaped renal pyramids வந்து attach ஆயிருக்கு medulla regionல. அதுக்கப்புறமா வந்து இந்த renal pyramidsல இருந்து ஒரு நாட்ச் மாதிரி, அதாவது நாட்ச்னா நிறைய டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி present ஆயிருக்கு. through which blood vessels enter. அதாவது blood வந்து கிட்னிக்குள்ள போயிட்டு அந்த பிளட்டை வந்து கிட்னி பியூரிஃபை பண்ணிட்டு யூரினை வந்து வெளியே தள்ளும். அது வந்து பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலம் அப்படின்னு சொல்ற நாட்ச். அந்த நாட்ச் வழியாக தான் blood vessels வந்து கிட்னிக்குள்ள வருது, which lets blood in and excretes urine out or lets the urine out. So இதுதான் வந்து internal structure of kidney. So internal structure of kidney ல என்ன இருக்கு? Outer cortex which is darker region and inner medulla which is lighter region. Both outer and inner region consists of millions of uriniferous tubules or nephrons. Inner medulla region consists of renal pyramids which are conical shaped structure and the bases of renal pyramids are attached to cortex of the kidney. அதுக்கப்புறமா இந்த renal pyramids ஓட the other end are attached to a notch called hilum from where lot of blood vessels enter in and the urine leaves out. இதான் வந்து internal structure of the kidney. Next வந்து ureters. Ureters வந்து பார்த்தீங்கன்னா they are thin muscular tubes emerging out from the hilum. ஹீலம்லேருந்து இந்த ஹீலம்லேருந்து வெளியே வருது இல்லையா இந்த எல்லோ கலர் டியூபு, இதுதான் வந்து ureters. இந்த ureters தான் வந்து it carries urine from the kidney and then it carries to the urinary bladder. urinary bladderக்கு கிட்னில செக்ரேட் ஆகிற யூரினை கொண்டு போகிறது வந்து pair of ureters. The ureters carry the urine to the urinary bladder by peristaltic movements. Peristaltic movements na wave movements மாதிரி யூரினை வந்து urinary bladderக்கு கொண்டு போகுது. Next வந்து urinary bladder. Urinary bladder நம்ம முன்னாடியே பார்த்தோம். It's a sac-like structure which lies in the pelvic cavity of the abdomen. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா கிட்னியோட ஸ்ட்ரக்சர்ல, இதுதான் வந்து urinary bladder. இது வந்து ஒரு sac, ஒரு பை மாதிரி இருக்கு which collects urine temporarily and then lets the urine out by urethra. So urethraன்றது தான் வந்து opening which lets the urine out from our body. So நம்மள பாடியிலேருந்து யூரின் நம்ம பாஸ் பண்ணுற அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் யுரேத்ரா. யுரேத்ராலையும் வந்து ஸ்ஃபிங்க்டர்ஸ் மாதிரி மசில்ஸ் வந்து எப்போவுமே க்ளோஸாக இருக்கும். யூரின் நம்ம பாஸ் பண்ணும்போது அது வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஸ்ஃபிங்க்டர்ஸ் அண்ட் தென் அது திருப்பி க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இதுக்கு பேர் யூரின் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து மைக்டியூரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், விச் இஸ் கால்ட் யூரினேஷன். யூரினேஷனுக்கு இன்னொரு பேர் மைக்டியூரேஷன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னிஸ். கோ த்ரூ பண்ணி பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கிட்னிலேருந்து யுரேட்டர்ஸ், யூரினரி பிளாடர் அண்ட் யுரேத்ரா. திஸ் என்டையர் திங் கான்ஸ்டியூட் யுவர் structure of kidneys.
functions of kidney பாருங்க maintains the fluid and electrolytes balance in our body. So நம்ம பாடியில வந்து fluid balanceம் electrolytes balanceம் electrolyteனா salt and sugar இந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து regulates acid base balance of blood. So bloodல வந்து acid base balance வந்து மெயின்டைன் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. அதாவது வந்து அசிடிக்கா இருக்கிற salts அந்த அசிடிக்கா இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளட்ல இருந்து எடுத்து யூரினா அது வெளியே அனுப்பிடுது. ஸோ thereby it regulates acid base balance of blood. Maintains the osmotic pressure in blood and tissues. ஸோ பிளட்டில் வந்து பிளட்லேயும் டிஷ்யூஸ்லையும் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது என்னன்னா உங்களோட பிளட்ல வந்து இருக்கிற தேவையில்லாத சால்ட்ஸ் அண்ட் அதர் நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் டாக்ஸன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்து பிளட்ல வந்து அது வந்து கலக்காம அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுது. அந்த ப்ரெஷரில் வந்து மெயின்டைன் பண்ணாதான் அந்த ஃபில்டரான அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் திருப்பி போய் பிளட்ல மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்லேருந்து ஃபில்டர் ஆன அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து திருப்பி போய் பிளட்ல மிக்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுற ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷரை வந்து கிட்னி மெயின்டைன் பண்ணுது. தென் ஹெல்ப்ஸ் டு ரீடைன் தி இம்பார்ட்டண்ட் பிளாஸ்மா கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நம்மளோட பாடியில் வந்து குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து பிளாஸ்மாவில் வந்து இருக்கும். பிளாஸ்மான்றது என்னன்னா ஒரு குழப்பான தசைகளில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மாவில் இருக்க வேண்டிய குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கிட்னி தான் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னிஸ். நெக்ஸ்ட் we are going to see structure of nephron. நம்ம ஆல்ரெடி வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னியில் பார்த்துருக்கோம். கிட்னியில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து தீஸ் ஆர் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னிஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னிஸ் அப்படின்னா என்னென்னா கிட்னியில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த நெஃப்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஃபங்க்ஷனல் யூனிட்னா என்னென்னா இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து யூரினை வந்து பிளட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிட்னி. ஸோ நெஃப்ரான்ஸ் otherwise called uriniferous tubules. இந்த நெஃப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் தான் கிட்னி முழுக்க இருக்கு. இந்த கிட்னி முழுக்க இருக்கிற இந்த மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் தான் வந்து யூரினை வந்து பிளட்லேருந்து செப்பரேட் பண்ணி யூரினா வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புது. ஸோ நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நெஃப்ரான் மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து கிட்னியில் இருக்குது நம்ம படித்தோம். அந்த ஒவ்வொரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். just go to this diagram of structure of nephron. இது வந்து இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நெஃப்ரான் எடுத்து நீங்கள் வந்து இஃப் யூ enlarge it and see இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரானில் வந்து 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் கார்பசல் ஆர் மால்ஃபீஜியன் கார்பசல். ரீனல் கார்பசல் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கப் ஷேப்டு இது வரைக்கும் வந்து ரீனல் கார்பசல் ஆர் மால்ஃபீஜியன் கார்பசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபுல் பார்ட் எல்லாமே வந்து ரீனல் டியூபியூல்னு சொல்கிறோம். ஃபுல்லாகவே வந்து டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால ரீனல் டியூபியூல். ஸோ நெஃப்ரானில் வந்து 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீனல் கார்பசல் ஆர் மால்ஃபீஜியன் கார்பசல், செகண்ட் வந்து ரீனல் டியூபியூல். ஸோ ரீனல் கார்பசல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீனல் corpuscle consists of a cup shaped structure called Bowman's capsule. இந்த கப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு Bowman's capsule. இந்த Bowman's capsuleக்குள்ள capillaries நிறைய இருக்கும், bunch of capillaries இருக்கு. So there is the renal corpuscle consists of a cup shaped structure called Bowman's capsule.
Inside the Bowman's capsule, there are bunch of capillaries called glomerulus. So, and the capillaries அப்படினா என்னன்னா small tube-like structures. So, small tube-like structures வந்து ஒரு bunch-ஆ நிறைய bunch-ஆ இருக்கு. So, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா glomerulus. இந்த glomerulus குள்ள வந்து blood வந்து from our body enters by way of afferent arteriole. இந்த afferent arteriole வழியா தான் வந்து உங்களுக்கு blood வந்து glomerulus குள்ள enter ஆகுது. enter ஆயிட்டு அந்த bloodல இருந்து urine மட்டும் filter ஆன அப்புறமா இங்க வந்து இந்த arrow mark போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த வழியா வந்து இப்படி travel ஆகி இப்படி போய் இந்த டியூப் வழியா வெளியே போயிடுது. and filter பண்ணப்பட்ட pure blood வந்து திருப்பியும் வந்து efferent arteriole, இந்த efferent arteriole இருக்கு இல்லையா, இந்த another tube, இந்த red color tube, இது வழியா வந்து நம்மளோட பாடியில திரும்பி போயிடுது. So blood enters glomerular capillaries through afferent arterioles and leaves out through efferent arterioles. The Bowman's capsule continues as the renal tubule. So next வந்து இது வந்து renal corpuscle. Next வந்து Bowman's capsule இருந்து continue ஆகுற இந்த portion எல்லாமே வந்து renal tubule. Renal tubule வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 regions பிரிக்கிறாங்க. First region இந்த curved portion இருக்கு இல்லையா இந்த tube, அதுக்கு பேர் வந்து proximal convoluted tubule. Next இருக்கிற இந்த U-shaped tube வந்து பாத்தீங்கன்னா loop of Henle. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த third part பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா distal convoluted tubule. So renal tubule வந்து 3 regions இருக்கு. First region is proximal convoluted tubule. Third region is loop of Henle. Second region is loop of Henle. Third region is your distal convoluted tubule. So distal convoluted tubule வந்து it opens into a collecting tubule. The nitrogenous wastes are drained into renal pelvis. So இங்க collect ஆகுற இந்த urine வந்து பாத்தீங்கன்னா it drained into renal pelvis. So இதுதான் வந்து renal pelvis. So இங்க full-ஆ வந்து உங்களுக்கு வந்து கிட்னிக்குள்ள full-ஆ வந்து nephrons இருக்கு. அந்த nephrons ஓட அந்த last part இருக்கு இல்லையா collecting tubule, அந்த collecting tubule எல்லாமே போயிட்டு இந்த renal pelvisல போய் end ஆகும். இப்போ renal pelvisல தான் வந்து urine எல்லாமே collect ஆகி அது வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பி ureters வழியா போய் urinary bladderல வந்து collect ஆகி அதுக்கப்புறம் urethra மூலமா expel ஆகுது. So இதுதான் வந்து structure of nephron. So structure of nephronல வந்து நம்ம என்ன பார்த்தோம், each kidney consists of millions of nephrons or uriniferous tubules. Nephrons form the structural and functional unit of kidney. Each nephron consists of renal corpuscle or Malpighian corpuscle and renal tubule. Renal corpuscle consists of a cup-shaped structure called Bowman's capsule. Inside the Bowman capsule, there are bunch of capillaries called glomerulus. Blood enters the glomerulus through afferent arteriole and blood leaves the glomerulus through efferent arteriole. The next region, renal tubule, consists of 3 regions: proximal convoluted tubule, loop of Henle and distal convoluted tubule. So the collected urine or the filtered urine passes through proximal convoluted tubule and pass through loop of Henle, and then again it passes through distal convoluted tubule and then gets collected in collecting tubule. Last இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா collecting tubule. In the collecting tubule இருந்து it opens into renal pelvis, and then renal pelvis from renal pelvis the urine passes through ureters and gets collected in urinary bladder, and from urinary bladder the urine is passed through urethra. So this is your structure of nephron. Next வந்து பாத்தீங்கன்னா mechanism of urine formation. Urine வந்து எப்படி form ஆகுது அப்படின்ற mechanism.
The process of urine formation includes 3 stages. So urine formation வந்து 3 stagesல வந்து form ஆகுது. First stage வந்து glomerular filtration. Second stage வந்து tubular reabsorption. Third stage வந்து tubular secretion. So glomerular filtration வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். அந்த glomerulus அப்படின்ற அந்த cup shaped structureல வந்து urine formation begin ஆகுது. So urine formation begins with the filtration of blood through epithelial walls of the glomerulus and Bowman's capsule. So நம்ம பாடியில இருக்கிற blood வந்து Bowman's capsuleல வந்து afferent arteriole வழியா உள்ள போகுது. அங்க இருக்கிற bunch of capillaries வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா blood வந்து filter பண்ணுது. So filter பண்ணப்பட்ட அந்த filtrate இருக்கு இல்லையா அதுக்கு பேரு வந்து glomerular filtrate அப்படின்னு சொல்றோம். இந்த glomerular filtrateல வந்து both essential and non-essential substances present in the blood are filtered. அதாவது essential substancesனா நம்ம பாடிக்கு தேவைப்படுற nutrients இருக்கிற bloodல இருக்க வேண்டிய nutrients வந்து essential substances. தேவையில்லாத substances வந்து non-essential substances. So glomerulusல வந்து essential substanceம் non-essential substanceம் தனித்தனியா பிரியுது. So bloodல இருக்கிற essential substances தனியாவும் non-essential substances தனியாவும் பிரியுது. இதுதான் வந்து glomerular filtration. Glomerular filtrationல form ஆகக்கூடிய product வந்து glomerular filtrate. Glomerular filtrate வந்து என்னன்னா essential and non-essential substances in the blood are filtered. So next stage வந்து tubular reabsorption. Tubular reabsorptionல வந்து the filtrate in the proximal tubule consists of essential substances such as glucose, amino acids, vitamins, sodium, potassium, bicarbonates and water that are reabsorbed into the blood by the process of selective reabsorption. So இப்போ இந்த essential substance non-essential substance பிரிக்கப்பட்ட அந்த glomerular filtrate வந்து it passes through proximal convoluted tubule. இந்த proximal convoluted tubule வழியா வரும்போது என்ன ஆகுதுன்னா bloodல தேவைப்படுற அந்த essential substances like amino acids, water, bicarbonate, sodium, potassium, glucose, vitamins இதெல்லாமே வந்து it gets reabsorbed. Reabsorbedனா திருப்பி உரியப்படுது. So திரும்பி bloodல இருக்க வேண்டிய அந்த essential substanceலாம் வந்து திருப்பி reabsorb பண்ணி திருப்பியும் வந்து bloodல வந்து mix ஆகி efferent arteriole வழியா நம்மளோட பாடியோட மற்ற பார்ட்ஸ்க்கு போயிடுது. non-essential substances மட்டும் யூரினா எல்லோ கலர்ல யூரினா மாறி இங்க இருக்குல்லையா அந்த எல்லோ கலர் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க மாறி லூப் ஆஃப் ஹென்லே வழியா பாஸ் ஆகி திருப்பி distal convoluted tubule வழியா பாஸ் ஆகி collecting tubule குள்ள போய் it enters into renal pelvis and then goes to ureters. So இது வந்து tubular reabsorption. Tubular reabsorptionல வந்து bloodல இருக்க வேண்டிய essential substances எல்லாமே வந்து reabsorb பண்ணி and it sends back to the body. So that process is called selective reabsorption. Selective reabsorption என்னன்னா என்னென்ன components வந்து bloodல இருக்கணுமோ அதை மட்டும் reabsorb பண்ணி திருப்பி bloodல போய் mix ஆகி blood வந்து மற்ற parts of the bodyக்கு it goes. Next வந்து tubular secretion. Tubular secretionல வந்து substances such as H+ or K+ ions are secreted into the tubule. This tubular filtrate is finally known as urine, which is hypertonic in man. Finally, the urine passes into the collecting ducts to the pelvis and through the ureter into the urinary bladder. So, tubular secretionல வந்து என்ன ஆகுதுன்னா bloodல இருந்து secrete ஆன அந்த urine bloodல இருந்து பிரிக்கப்பட்ட அந்த non-essential substances எல்லாம் இருக்கிற அந்த fluid அதுதான் வந்து urine. அதுல வந்து H+ and K+ ions தான் mostly இருக்கும். அது வந்து இந்த proximal convoluted tubule இருந்து secrete ஆகி flow ஆகி நான் சொன்ன மாதிரி loop of Henle வழியா போய் distal convoluted tubule வழியா போய் it gets collected in the collecting tubule. So collecting tubuleல collect ஆகுற அந்த tubular filtrateக்கு பேரு urine. அது வந்து hypertonicஆ இருக்கு. hypertonicனா கொஞ்சம் ரொம்பவே acidic-ஆ இருக்கு because இந்த ions எல்லாம் நிறைய இருக்கிறதுனால.
ஸோ ஃபைனலாக வந்து யூரின் வந்து கலெக்டிங் டக்ட் வழியாக அந்த கலெக்டிங் டியூபியூல் வழியாக கலெக்ட் ஆகி it goes into renal pelvis and then it passes through ureters and then gets collected in urinary bladder. And then finally the urine is expelled by urethra, which is known as micturition. So நம்ம urine pass பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து micturition or urination. So one healthy person excretes 1 to 2 liters of urine per day. So ஒரு நாளைக்கு வந்து ஒரு healthy person வந்து 1 to 2 liters of urine வந்து excrete பண்றாங்க. Next வந்து do you know பாருங்க 2 healthy kidneys contain a total of about 2 million nephrons which filter about 1700 to 1800 liters of blood. So ஒரு கிட்னில 1 million nephrons இருக்கும், ரெண்டு கிட்னி இருக்கனால 2 million nephrons நம்ம பாடியில இருக்கு. அந்த 2 million nephronsம் சேர்ந்து 1700 to 1800 liters of blood வந்து filter பண்ணுது. Kidneys வந்து they reabsorb and redistribute 99% of the blood volume and only 1% of the blood filtered becomes urine. So blood வந்து கிட்னிக்குள்ள என்டர் ஆகி ஃபில்டர் ஆகி திருப்பியும் நம்மளோட பாடிக்குள்ள போயிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணும்போது 99% ஆஃப் த பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணி திருப்பி நம்மளோட பாடிக்கு அனுப்பிட்டு 1% மட்டும் யூரினா வெளியே கிட்னிஸ் வந்து அனுப்புது. இதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் urine formation. Next dialysis or artificial kidney பாருங்க, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் dialysis treatment பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ கிட்னிஸ்ல வந்து filtering efficiency போயிடுச்சு. When kidneys lose their filtering efficiency, then excessive amount of fluid and toxic waste accumulate in the body. So kidney வந்து ப்ராப்பரா நம்மளோட blood வந்து filtrate பண்ணல அப்படின்னு சொன்னா toxins and fluids வந்து நம்மளோட பாடியில வந்து accumulate ஆகும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து கிட்னி ஃபெயிலியர் or renal failure அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து தேவைப்படுது. அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னியை வந்து வச்சு பேஷண்ட்டோட பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியே எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபைங் பிளட் பை அன் ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் கால்ட் ஹீமோடயாலிசிஸ். ஹீமோனா பிளட். ஸோ நம்மளோட கிட்னி வந்து அதோட வேலையை செய்யாம போச்சு. If the kidney lose its efficiency, then we use artificial kidney in purifying the patient's blood. ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் கிட்னி ஃபெயிலியர். ஸோ கிட்னி வந்து வேலை செய்யலை, ஸோ கிட்னி ஃபெயிலியர். அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கிட்னிஸ் வந்து யூஸ் பண்ணி பிளட்டை பியூரிஃபை பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். ஸோ ரீனல் ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸ் மூலமாகவோ இல்லை மெடிசன் மூலமாகவோ உங்களால் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து 1954ல ஜோசப் இ முரே அண்ட் ஹிஸ் கலீக்ஸ் அட் பீட்டர் பென்ட் பிரிகாம் ஹாஸ்பிட்டல் இன் பாஸ்டன் யூஎஸ்ஏல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அதாவது ஒருத்தரோட பாடியிலேருந்து ஃபங்க்ஷனல் கிட்னியை வந்து எடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டோட பாடியில் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற கிட்னி ஒருத்தரோட பாடியிலேருந்து எடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறது தான் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அது ஃபர்ஸ்ட் 1954ல யூஎஸ்ஏல பாஸ்டனில் பீட்டர் பென் பிரிகாம் ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. பிட்வீன் ரொனால்ட் அண்ட் ரிச்சர்ட் ஹெரிக் who were identical twins. ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. இதில் ரெசிபியன்ட் வந்து ரிச்சர்ட் ஹெரிக். அவர் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்ததுக்கப்புறம் 8 இயர்ஸ்க்கு அப்புறமா he died. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூட் ஆஃப் யூரின் ஃப்ளோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து குளோமருலஸ், இதுதான் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். Next, Bowman's capsule receives glomerular filtrate and then proximal convoluted tubule
reabsorbs water, glucose, sodium and chloride ions. இந்த proximal convoluted tubule வந்து bloodக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த nutrients எல்லாத்தையும் வந்து அது reabsorb பண்ணி திருப்பி bloodல கொண்டு போய் சேர்த்துடுது. Next, descending and ascending limb, loop of Henle. Loop of Henle என்ன பண்ணுதுன்னா water and sodium ions, தேவையில்லாத water ions and sodium ions இது எல்லாத்தையும் bloodலேருந்து எடுத்து loop of Henle வழியா urine மாற்றி அனுப்புது. Next, it goes to distal convoluted tubule. Distal convoluted tubule வந்து chlorides and water absorb பண்ணிக்குது. Then it goes to collecting tubule and then collecting duct. Collecting duct வழியா urine வந்து போகுது and ureter வழியா போய் urinary bladderல collect ஆகி urethra வழியா urine வந்து eliminate ஆகுது. So இதுதான் வந்து human excretory system. Very important and interesting system. நம்மளோட பாடியில வந்து எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுது, ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து உண்டாகிற வேஸ்ட் எல்லாமே வந்து பிளட்ல வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ அந்த பிளட்ல ஃபார்ம் ஆகிற அந்த மெட்டபாலிக் வேஸ்ட், நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட், டாக்ஸின்ஸ் எல்லாமே பிளட்லேருந்து எடுத்து அதை யூரினா மாற்றி கிட்னி வந்து வெளியே அனுப்புது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ படித்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.